அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் CountIF. உங்களுக்கு இஃப் என்றாலே தெரியும். நாங்கள் இஃப் என்ற ஃபங்க்ஷன் பற்றி ஏற்கனவே படித்து விட்டோம். எக்ஸல் தமிழில் என்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் இஃப் என்ற ஃபங்க்ஷன் பற்றி. இஃப் எனப்படும் போது ஒரு நிபந்தனையுடன் கூடியதாக காணப்படும். இங்கு CountIF எனப்படும் போது ஒரு நிபந்தனையுடன் நாங்கள் கலங்களை எண்ணி பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். அந்த வகையில் நான் இப்போது போடுகின்றேன் ஈக்குவல் CountIF பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுகின்றேன். இப்போது செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். கமா போட்டு கிரிட்டீரியா அதாவது நிபந்தனையை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நான் உதாரணமாக ஒரு நிபந்தனையை வழங்கப் போகின்றேன். 20ஐ விட குறைந்த இலக்கங்களை எண்ணி பெறுதல் என்ற நிபந்தனையை வழங்குகின்றேன். நிபந்தனையை நாங்கள் டபுள் கோட்டேஷனுக்குள்ளே விட வேண்டும். அந்த வகையில் நான் டபுள் கோட்டேஷனை இட்டு அதனுள் லெஸ் தேன் 20 மீண்டும் டபுள் கோட்டேஷனை இட்டு நான் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கொள்கின்றேன். என்டர் கீயை பாவிக்கின்றேன். இங்கு 3 என்ற விடை கிடைத்துள்ளது. 20ஐ விட குறைந்த எண்கள் தான் எங்களுக்கு தேவை. இங்கு காணப்படுகின்ற எண்களில் 20ஐ விட குறைந்த எண்களை கொண்ட கலங்களை எண்ணி எங்களுக்கு தருகின்றது. ஆகவே 20ஐ விட குறைந்த என்று பார்க்கும்போது 1, 2, 3 ஆகிய 3 கலங்களையும் எங்களுக்கு எண்ணி தருகின்றது. ஆகவே 3 என்ற விடை கிடைக்கின்றது. இவ்வாறான பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்பாக ஏதும் சந்தேகம் காணப்படின் கீழே கொமெண்டில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.